சூப்பரான சுவையான இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிமிஷமாக ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக் டைமில், டீ டைமில் இட்லி செஞ்சு பார்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டா மறுபடியும் விட மாட்டீங்க. இதே மாதிரி தான் செய்வீங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இட்லியை வச்சு ஒரு உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க ரெட் சில்லி கூட வச்சுக்கலாம், இல்லை ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். ஆல்ரெடி நாங்கள் இட்லியில் உப்பு போட்டு தான் வேகிச்சிருக்கோம். அதனால் ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் போதும். இதுக்கு மட்டும் ஆகிற மாதிரி. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய். இப்போ அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இதில் பிரியம் படுறவங்க கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு பச்சை பட்டாணி, கேரட்லாம் தனியாக வேக வச்சு வெங்காயமெல்லாம் வதங்குறப்ப கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி லெஃப்ட் ஓவர் இட்லியை நான் இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ இட்லி இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் சின்ன பீஸாக வேணுங்கிறவங்க இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம். நிமிஷமாக ரெடி ஆகிடும். இந்த ரெட் சில்லி, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஸ்பைசஸும் தேவையில்லை. இதில் வெஜிடபிள்ஸ் வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக வேக வச்சு குக்கரில் நீங்கள் தனியாக ஆவியில் வேக வச்சு பச்சை பட்டாணி, கேரட், அது மாதிரி கேரட் துருவல் அது மாதிரியெல்லாம் வேக வச்சு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த இட்லியை நாங்கள் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நல்லா ஒரே மாதிரி கிளறி விட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட இன்னும் சின்னதாக வேணுங்கிறவங்க இப்படி கரண்டியாலே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா அந்த ஃப்ளேவர் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கொஞ்சம் நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இல்லை கையால் கிள்ளி கூட நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.